வெல்கம் டு TAFIS இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த என்ன எக்ஸாம்? ALP அசிஸ்டன்ட் லோகோ பைலட். அதாவது RRBல நம்ம என்ன அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஷார்ட் நோட்டீஸ் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்திருக்கு. இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். எப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணுறோம், எப்போ க்ளோசிங் டேட்டு, பேமெண்ட் பற்றி, எக்ஸாம் டயர் 1 டயர் 2 என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது, என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். மொத்தம் ஒரு 30 பேஜ் கிட்டே இருக்குது நோட்டிஃபிகேஷன். ஆனால் நம்ம 30ஐயும் பார்க்க போகிறோமானா கிடையாது. நம்ம தேவையானது ஒரு 5 to 6 கண்டென்ட் மட்டும்தான். அப்போ அதை மட்டுமே நம்ம அதை மட்டும்தான் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்னது, நம்மளுக்கு என்னது, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ALPக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் டேட் என்னைக்கு? April 12, அதாவது நாளையிலேருந்து நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, அப்போ நாளையிலேருந்து எப்போ பண்ணுறோம் அப்படின்னா, May 11 வரைக்கும் நம்மளுக்கு என்னது எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் எப்போ? May 11. ஓகேவா? எக்ஸாம் வந்து நம்ம May 11 வந்து, அதாவது திட்டத்தட்ட என்னது ஒரு 1 month, திட்டத்தட்ட நம்மளுக்கு என்னது எக்ஸாம் அப்ளை பண்ண 1 month இருக்குது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எக்ஸாம் எப்பயுமே ஒரு எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வீக்கும் லாஸ்ட் 1 வீக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. அந்த நடுவில் இருக்க டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் அப்ளை பண்ணி முடியும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 1 வீக்கில் ரொம்ப அவசரமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. ஆனால் லாஸ்ட் 1 வீக்கில் என்ன ஆகும்னா சர்வர் பிஸி ஆயிடும். அதனால் அப்பயும் அப்ளை பண்ண முடியாது. மோஸ்ட் அந்த 10 to 15 டேஸ் இருக்குல்ல, இந்த டேட் வந்து 10 to 15 டேஸில் நம்ம டக்குன்னு அப்ளை பண்ணிடணும். இப்போ இந்த க்ளோசிங் டேட் எப்போவுமே 11. ஓகே, அடுத்து லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் இது ஏன் வந்து 2 நாள் தள்ளி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியில் சில பேர் 10ஆம் தேதி அப்ளை பண்ணுறேன், 11ஆம் தேதி அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகுனா, திடீர்னு என்னது ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதாவது அமௌண்ட் டெபிட் ஆயிரும். ஆனால் அவங்களுக்கு வந்து என்னது அங்கே ஃபீஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது. அப்போ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஏன்னா நிறைய பேர் அப்போ தான் கடைசியாக பண்ணுறதுனால. அப்போ என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து என்னது 2 days எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தான் கட்டலாம். அதனால என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு மட்டும் என்னது 13/5 வரைக்கும், அதாவது 2 நாள் எக்ஸ்ட்ரா. சரி, ஓகே, நம்ம அப்ளை பண்ணிட்டோம் ஆனால் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணலாமான்னா, ஓகே, கரெக்ஷன் விண்டோக்கு என்னது திட்டத்தட்ட ஒரு வாரம் கொடுத்துருக்காங்க. 14 to 23 வரைக்கும் நம்ம வந்து அதுக்குள்ளே என்னது கரெக்ஷன் விண்டோவை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன போஸ்ட் பார்க்க போகிறோம், என்னது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ALPக்கு தானே. இதோட பே பார்த்தீங்கன்னா என்னது level 2 ஸ்கேல். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து இது அப் டு 7th பே கமிஷன், பே லெவல் 7th பே கமிஷன். இப்போ என்ன வந்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, 8th பே கமிஷன் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. 8th பே கமிஷன் என்னது, இந்த எவ்வளோ சேலரி அது அப்படியே என்னது டபுள் ஆகும். இனிஷியல் பே எவ்வளோ சொல்கிறாங்க, 19,900. அதாவது இனிஷியல் பே பேசிக் பண்ணுறதுன்னு 19,900. இது வந்து அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து இன்னும் நம்மளுக்கு என்னது கூட தான் வரும். அப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னது A1. இதுதான் என்னது ரொம்ப முக்கியம். A1 ஸ்டாண்டர்டில் இருக்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். A1 என்னது, அப்போ A1 எனக்கு என்ன, நம்ம A1ல் இருக்கோமா இல்லையா அப்படின்றதுக்கு என்னது அடுத்து வரும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டேபிள் வரும், அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு. அடுத்து ஏஜ் லிமிட் என்னது 18 to 30, அதாவது 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் என்னது 18 to 30. ஒருவேளை OBCயாக இருந்தால் என்னது நம்மளுக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதாவது 18 to 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஒரே SC/STயாக இருந்தால் 5 years இருக்கும். 18 to 35 வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். இப்போ அதுவும் கீழே இருக்கும், நம்ம பார்ப்போம். மொத்தம் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்களா, டோட்டல் வேகன்சி எவ்வளோ, திட்டத்தட்ட என்னது 10,000 கிட்ட, அதாவது அப்ராக்சிமேட்டாக 10,000. அப்போ இது வந்து மாறுமானா 1030 வேகன்சி தான். மோஸ்ட்டாக சில நேரம் என்ன கூடவும் செய்யும் வேகன்சி. அப்போ இப்போதைக்கு எவ்வளோக்குன்னா 9,970 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது என்னது ரயில்வே RRBயில் நிறையா ஜோன் இருக்கும். நிறையா ஜோனில் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க வேகன்சி. அது யாருக்கு எவ்வளோ, நம்ம என்ன ஜோனு அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கும். வாங்க நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்காம ஓரளவுக்கு இது நம்ம தேவையானது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா 30 பேஜ் இருக்குது, நம்ம அவ்வளோவே பார்க்க போகிறதில்ல, ரொம்ப தேவையானது மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன சொன்னால், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 பார்த்தோமா, அது என்னன்னு பார்ப்போம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 என்னது, அதாவது டிஸ்டிங்விஷன் என்னது 6/6 இருக்கணும். எப்போ அப்படின்னா கண்டிப்பாக வித்தவுட் கிளாஸஸ் தான். நம்ம என்னது கண்டிப்பாக கிளாஸஸ் போட்டுருக்கக்கூடாது. நான் கிளாஸ் போட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பவர் இருக்குது அப்படின்னா என்னது நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா வித்தவுட் கிளாஸஸ் தான். பாக் டெஸ்ட்லாம் நடக்கும் அடுத்து. அது மாதிரி என்னது ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா, என்னென்ன டிஸ்டிங்விஷன், நியர் விஷன், மஸ்ட் பாஸ் டெஸ்ட், என்னது கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், இந்த மாதிரி சொல்லிட்டு என்னது ஒவ்வொரு ஐக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் என்னது நம்ம கடைசியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அப்போ நம்ம என்னது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வித்தவுட் கிளாஸஸ் இருக்கா, நம்ம கண்ணாடி போடாமல் இருந்தால் மட்டும்தான் என்னது எலிஜிபிள். ஓகே, சில பேருக்கு இன்னொரு எனக்கு வந்து கண்ணாடி நான் முன்னாடி போட்டிருந்தேன், இப்போ நான் வந்து லேசர் பண்ணிட்டேன், நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட்டு, லேசிக் சர்ஜரி பற்றி இருக்கணும். கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அண்டர்கான் லேசிக் சர்ஜரி ஆர் அதர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க
நாட் எலிஜிபிள். அப்போ லேசர் பண்ணவங்க இந்த எக்ஸாமுக்கு என்னது நாட் எலிஜிபிள். ஓகே, ஏஜ் லிமிட் பார்த்தோமா, நம்ம என்னது 18 to 30 பார்த்தோமா. அப்போ பாருங்க ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, 18 to 30. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓபிசியில் அது என்னது நான் க்ரீமி லேயராக இருக்கணும், க்ரீமி லேயராக இருக்கணும், நான் க்ரீமி லேயராக இருக்கணும். அப்போ என்னது அதுக்கு 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு என்னது 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்போ என்னது 18 to 33 யாருக்கு ஓபிசிக்கு. அப்போ 18 to 35 யாருக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ். ஓகேவா, இதுதான் என்னது மேக்ஸிமம் அப்பர் ஏஜ் லிமிட். அதனால தான் 30லேருந்து என்னது 3 வருஷம் 33யும், 30லேருந்து என்னது 5 இயர்ஸ் 35ம். ஓகே, இப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் என்னது ஓபிசி சர்டிஃபிகேட் பற்றி தெரியும்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ஆக்சுவலாக என்னன்னா வருஷம் வாங்கணும். எப்போ அப்படின்னா April 1. இப்போ இந்த மாதம் ஆரம்பிச்சிருச்சா, ஏப்ரல் என்னது ஒரு 10 நாள் முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்னது டேட் April 11. எந்த ஓபிசி சர்டிஃபிகேட்னாலும் நம்மளுக்கு என்னது எலிஜிபிள் வந்து என்னது April 1 to March 31 அப்படின்றது தான் எலிஜிபிள். நம்ம எத்தனை ஒரு வருஷம் தான் வேலிடிட்டி. அப்போ நம்மளுக்கு என்னது ஆல்ரெடி போன வருஷம் ஓபிசி வாங்கினது எக்ஸ்பைரி ஆகிருக்கும். அப்போ இந்த April 1 என்னது புதுசாக வாங்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வாங்கினா தான் என்னது ஓபிசி வாங்க முடியும். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஒரு வருஷம் வேலிடிட்டி. நீங்கள் எப்போ வாங்கினாலும் சரி, எப்போ வாங்குறீங்களோ அப்போ இருந்து ஒரு வருஷம் வேலிடிட்டி. ஆனால் ஓபிசி அப்படி கிடையாது. நீங்கள் எப்போ வாங்கினாலும் March 31 அது எக்ஸ்பைரி ஆயிரும். நீங்கள் ஜனவரி மாதமோ இல்லை பிப்ரவரி மாதமே வாங்கியிருந்தாலும் March 31 எக்ஸ்பைரி ஆயிரும். அப்போ என்னது நம்ம ஏப்ரலுக்கு திருப்பி புதுசாக ஓபிசி வாங்கணும். அதனால் எல்லாரும் இப்போ எக்ஸ்பைரி ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு இன்கம் இருக்கவங்க இன்கம் வச்சு ஓபிசி அப்ளை பண்ணிடுங்க. இன்கம் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு இன்கம் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஓபிசி அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள் அந்த டேட்ஸ் பற்றி கொஞ்சம் இன்னும் கரெக்டாக தெரியணும்னா அவங்க டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில பேருக்கு அந்த வருஷம் இருந்தாலும் டேட் சொல்லியிருப்பாங்க. என்னது நாட் பிஃபோர், அதாவது இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. July 2, 1995க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. யாருன்னா ஜென்ரலில். இதே இது ஓபிசினா இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அப்போ என்னது லோயர் ஏஜ் லிமிட்னா இதுக்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. ஓகேவா, அப்போ என்னது 2007க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி தான் பிறந்திருக்கும். இதுதான் என்னது ஏஜ் லிமிட்டுக்கான கேப்பு. இப்போ ஃபீஸ் டீடைல்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னது ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ், எல்லா கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸு ₹500. ஓகே, இந்த 500 வந்து என்னது நம்ம எல்லாருமே கட்டணும். ஆனால் இதில் என்னன்னா ₹400 என்னது நம்மளுக்கு வந்து என்னது ரீஃபண்ட் ஆயிரும். ₹400 அதுலேருந்து பேங்க் சார்ஜஸ் மட்டும் கொஞ்சம் டெடிக்ட் பண்ணிட்டு ரீஃபண்ட் ஆயிரும். எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் CBT 1 அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கணும். அதாவது நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் எனக்கு ரீஃபண்ட் ஆகுமானா அப்படி ஆகாது. நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் போய் அட்டன் பண்ணியிருக்கணும். நீங்கள் பாஸ் ஆகுறீங்க ஃபெயில் ஆகுற அடுத்து, ஆனால் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும். அதனால் எல்லாருமே என்னது இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி இப்போ அட்டன் பண்ணுங்கள். சிலபஸ் எப்படி இருக்குன்றது பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ யாருக்குன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ ₹500. அப்போ யாருக்கெல்லாம் வந்து 250 அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்குலாம் என்னது இடபிள்யூசி இவங்க எல்லாத்துக்கும் என்னது ஃபீஸ் வந்து 250 தான். இதுலேயும் அதே மாதிரி அவங்களுக்கு என்னது 250மே ரீஃபண்ட் ஆயிரும். அதுபோக பேங்க் சார்ஜஸ் கொஞ்சம் டிடெக்ட் பண்ணிட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டில் கொடுத்துருக்காங்க ஒன்லி கேண்டிடேட் who attend CBT 1 will get a refund of their examination fees. அதாவது யார் அட்டன் பண்ணியிருக்கணும், அப்ளை பண்ணியிருந்தா மட்டும் பார்த்தாது அட்டன் பண்ணியிருக்கணும். அட்டன் பண்ணால் மட்டும்தான் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். சரி, ஓகே. இப்போ இதான் என்னது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் என்னது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இது எப்படி நம்ம வந்து என்னென்ன ஸ்டேஜில் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 5 ஸ்டேஜஸ். 5 ஸ்டேஜஸ் என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது CBT 1, செகண்ட் ஸ்டேஜ் CBT 2, தேர்ட் ஸ்டேஜ் என்ன CBAT கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், அடுத்து என்னது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும். இது 3 தான் என்னது நம்ம படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த 2 என்னது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் இது 2 தான் படிக்கிறது. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுமே நம்ம சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் மாதிரி தான். அது நம்ம வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் பார்த்துட்டு போனாலே போதும், அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் கிளியர் பண்ணலாம். அது போக என்னது ஓகே மொத்தம் என்னது 5 ஸ்டேஜஸ் இருக்கா. அதில் என்னென்ன ஃபஸ்ட் ஒன்றில் என்ன கேட்பாங்க, செகண்டில் என்ன கேட்பாங்க, அடுத்து என்னன்றதை அப்படியே ஓனாக பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது CBTன்னு என்னது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகேவா, CBT ஒன்லி ஃபார் என்ன சொல்லியிருக்காங்க ஸ்க்ரீனிங் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங். அதாவது நம்மளுக்கு எத்தனை மொத்தம் CBT 1, CBT 2, CBAT இருக்கா. இந்த CBT 1 அப்படின்றது என்ன அப்படின்னா இதை வந்து ஃபைனலாக நம்ம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறோம்ல அந்த மார்க்கில் சேர்ப்பாங்கன்னா மார்க்கில் சேர்க்க மாட்டாங்க. அதாவது இந்த CBT 1 கிளியர் பண்ணாதான் நம்ம என்னது செகண்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். அதனால CBT 1ல் மொத்தம் எவ்வளோ நேரம்னா டியூரேஷன் எவ்வளோ 60 minutes. அதாவது என்னது 1 hour. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ், மார்க்ஸு 75 மார்க்ஸ். அப்போ என்னது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ஓகேவா, இது நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குது. எப்போ எவ்வளோ அப்படின்னா 1/3. அதாவது 1/3 என்னது நெகட்டிவ் மார்க்ஸ். அதாவது 3 கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகும், ஒரு கொஸ்டினுக்கான மார்க் மைனஸ் ஆகும். அதாவது இப்போ வந்து 5 கொஸ்டின் போடுறீங்கன்னு வச்சுக்கோமே,
5 கொஸ்டினுக்கு 5 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு கொஸ்டின் தப்பு அப்படின்னா நீங்கள் என்ன எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலாக கரெக்டான கொஸ்டின் 4, தப்பான கொஸ்டின் ராங் கொஸ்டின் 1, அப்போ 4 கொஸ்டினுக்கு கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க. இந்த மார்க்லேருந்து ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டிருக்கீங்களா, அதில் எவ்வளோ மார்க் போகும்? -0.33. அப்போ உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்? 3.66 அந்த மாதிரி மார்க் வரும். இதுதான் என்னது, ஒரு 5 கொஸ்டின் போட்டு நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டால் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்? 3.66 அவ்வளோ மார்க் தான் வரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, நார்மலைசேஷன் நடக்கும். அதாவது நார்மலைசேஷன் ஏன் நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த CBT 1 வந்து ஒரே ஷிஃப்ட்டில் நடக்கிறது இல்லை, மல்டிபிள் ஷிஃப்ட்டில் நடக்கும். அதனால அதில் நார்மலைசேஷன் சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அது பேஸ் பண்ணி நம்மளுக்கு நார்மலைசேஷன் ஆஃப் த மார்க்ஸும் நடக்கும். ஓகேவா? அடுத்து என்னது, இப்போ இந்த நம்ம பார்த்தோம்ல மொத்தம் இத்தனை 75 கொஸ்டின்ஸ் பார்த்தோமா, 75 கொஸ்டின்ஸ் எதுலேருந்து இருக்குன்னா, எதுனது, மேக்ஸு, மென்டல் எபிலிட்டி, என்ன ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 4 டாப்பிக்கில் தான் என்னது அந்த மொத்த 75 கொஸ்டின்ஸ் இருக்கா. இந்த 75 கொஸ்டின்ஸும் இந்த 4 டாப்பிக்லேருந்து தான் வரப்போகுது. அப்போ மேக்ஸ் அப்படின்றதுல என்னது, குவான்டிடேட்டிவ் அப்படின்ல என்ன, ஃபர்ஸ்ட் என்னது, நம்பர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது எல்லாமே. என்னது, நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ் ரூலு, அப்போ டெசிமல் டு டெசிமல்ஸு, ஃப்ராக்ஷன்ஸு, எல்சிஎம் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, இது என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம், இது எல்லாமே என்னது அரித்மெட்டிக் பேஸ் பண்ண டாபிக்ஸ் தான். இது எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு வந்து இது அட்வான்ஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர், இதெல்லாம் வந்து இதில் வருது, மேக்ஸில் வந்துடும். அப்போ அடுத்து என்ன, மென்டல் எபிலிட்டி அப்படின்றது என்ன, ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்னது, அனாலஜிஸ் வருது, ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், கோடிங், டிகோடிங், எல்லாமே என்னது, நம்ம ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப், சிலாஜிசம், வென் டயக்ராம் பேஸ்டு, சிமிலாரிட்டிஸ், டிஃபரன்சஸ், இதெல்லாம் என்னது ரீசனிங் டாபிக்ஸ். எல்லாமே என்னது ஓரளவுக்கு பேசிக்காக தான் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸில் என்னென்னா என்னது, அப் டு என்னது 10th வரைக்கும் படிக்க சொல்லியிருக்காங்களா, அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல். அதாவது நம்ம என்னது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் NCERT புக்ஸ், இல்லாட்டி நம்ம என்னது ஸ்டேட் போர்ட் புக். ரெண்டுமே என்ன சயின்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சயின்ஸுக்கு வந்து அப் டு 10th 6th-லேருந்து 10th வரைக்கும் NCERT புக்கு இல்லை ஸ்டேட் போர்டு நம்ம சமச்சீர் புக்குமே என்னது ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் என்னது, கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸு, கல்ச்சர், இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. இதெல்லாம் என்னதுன்னா ஜென்ரல் அவேர்னஸை போது என்ன, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே தான் வரும். இங்கே டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்காம நம்ம எல்லாமே தான் படிச்சாகணும். என்னது, ஹிஸ்ட்ரி படிக்கணும், பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, வேறு என்னது ஜாகிரஃபி, ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகேலாம் இந்த இதில் வந்து இந்த கல்ச்சர் பர்சனாலிட்டிஸில் இருக்கல, இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இப்போ எந்த ஸ்டேட்டில் என்ன ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், என்ன டான்ஸு, என்ன ட்ரைப்ஸு, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே, இப்போ என்னது CBT 1 முடிஞ்சிருச்சு. இப்போ CBT 1 முடிஞ்சு நம்ம CBT 2க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை 2 பார்ட் இருக்கும், பார்ட் A, பார்ட் B அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மொத்தம் எவ்வளோ, டோட்டல் டியூரேஷன் எவ்வளோ, 2 hours 30 minutes. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 175 கொஸ்டின்ஸ். அதில் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, பார்ட் A, பார்ட் B அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம், 90 minutes-ஆ, மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ், 100 கொஸ்டின்ஸ். பார்ட் பியில் 60 minutes 75 கொஸ்டின்ஸ். இதுக்கு என்னது நெகட்டிவ் மார்க்கு 1/3 மார்க்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, அதே மாதிரி தான் நெகட்டிவ் மார்க் இருக்க போகுது. இப்போ பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா என்னது, மினிமம் பாஸ் மார்க் ஆஃப் எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, மினிமம் பாஸ் மார்க் அது தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் 2 பார்ட் சொன்னோமா, அதில் இந்த பார்ட் ஏ, பார்ட் பி அப்படி 2 இருக்குல்ல. இதில் நம்ம ஃபைனல் ரிசல்ட், அதாவது நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கோமா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுற பார்ட் எது அப்படின்னா பார்ட் ஏ. அப்போ பார்ட் பி கிடையாதா அப்படின்னு கேட்டால், பார்ட் பி அப்படின்றது என்னது, அதுவும் முக்கியம்தான். அது என்னது, குவாலிஃபையிங் நேச்சர். அதாவது என்னது, இது வந்து என்னது குவாலிஃபையிங் நேச்சர். அதாவது இந்த செகண்ட் பார்ட் பியில் வந்து நம்ம இந்த பார்ட் பியில் 75 கொஸ்டின்ஸுக்கு நம்ம என்னது 35% மார்க்ஸ் எடுக்கணும். அதாவது என்னது குவாலிஃபையிங் மார்க் சொன்னோமா, அதாவது 35% மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பார்ட் ஏ எவாலுவேட் பண்ணி நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கோமா, இந்த ரவுண்டை கிளியர் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்ட் ஏ எவ்வளோ முக்கியமா, பார்ட் பியும் முக்கியம் தான். ஆனால் என்னென்னா இது வந்து ஃபைனல் மார்க்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆகாது. பார்ட் பி அப்படின்றது ஏன்னா குவாலிஃபையிங் மட்டும்தான். அதில் நம்ம குவாலிஃபை ஆனோம் அப்படின்னா நம்மளுக்கான பார்ட் ஏவை கன்சிடர் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் பார்ட் ஏல வந்து நீங்கள் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கா, 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ்னு வச்சுக்கோம். 100 மார்க்ஸ் தான். இதில் வந்து நீங்கள் 90 மார்க்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் இதில் வந்து நீங்கள் அந்த less than 35% மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா
யூ ஆர் நாட் எலிஜிபிள். அதாவது ஃபைனல் ரிசல்ட்டில் என்னது உங்கள் பேர் இருக்காது, அதுதான் குவாலிஃபையிங் அப்படின்னு அர்த்தம். இதில் நீங்கள் வந்து மோர் தென் 35% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். பார்ட் பியில் எடுத்திருந்தால் மட்டும்தான் என்னது பார்ட் ஏவை கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் ஃபைனல் லிஸ்ட்டுக்கு வந்திருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னது மோரலஸ் அதே சிலபஸ் தான், ஒன்றும் பெரிய சேஞ்சஸாக இல்லை. ரீசனிங் அதே மாதிரி தான். ஓகே, இதில் இந்த சி மட்டும் கொடுத்துருக்கேன். சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கிறது என்னது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் போது CBT 1 கம்பேர் பண்ணுவோம் CBT 2ல். இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா என்னது இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸு, வேறு என்னது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு, மாஸ் வெயிட் டென்சிட்டி, ஒர்க்கு பவர். ஏன்னா மோஸ்ட்டாக என்னது ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸாக இருக்கா. இந்த ஒர்க்கு பவர் எனர்ஜி ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஹீட்டு டெம்பரேச்சரு எலக்ட்ரிசிட்டி, லீவர்ஸ் அண்ட் சிம்பிள் மிஷின்ஸு, ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் IT லிட்ரஸி எல்லாமே என்னது ஒரு 80% ஆஃப் சிலபஸ் என்னது ஃபிசிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்ட் பி வந்து என்னது குவாலிஃபைங் சொன்னோமா. இட் இஸ் என்ன ஒன்லியே குவாலிஃபைங் நேச்சர். இப்போ வந்து என்னோட குவாலிஃபைங் பர்சன்டேஜ் எவ்வளோ 35%. சரி, இப்போ வந்து CBT 1க்கு என்ன பேட்டர்ன் பார்த்தாச்சு, CBT 2ல் பார்ட் ஏக்கு என்னன்னு பார்த்தாச்சு. அப்போ பார்ட் பி குவாலிஃபைங் சொன்னோம்ல 35%, அதுக்கு என்ன பேட்டர்ன், அதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா அதுதான் இருந்தது என்னது குவாலிஃபைங் டெஸ்ட்டு. பார்ட் CBT 1க்கு என்னது குவாலிஃபிகேஷனா, இதில் என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இவங்கெல்லாம் என்னது இதுக்கான எலிஜிபிள் எத்தனை ஒரு 4 ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா. என்னது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல். இவங்கெல்லாம் என்ன படிக்கணும்னா இப்போ எலக்ட்ரிக்கல் படித்தவங்க இந்த ட்ரேட்டில் படிச்சிருக்கணும். அதாவது அவங்க சூஸ் பண்ணுற பார்ட் பி அப்படின்றது என்னது. இப்போ வந்து மெக்கானிக்கல் படித்தவங்க இது எழுத முடியாது. அப்போ மெக்கானிக்கல் எழுதுறவங்க அவங்களுக்கான டாபிக்ஸ் தான் இதெல்லாம். இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், வயர்மேன், ஆர்மேச்சர் அண்ட் காயில் வைண்டர், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷன் மெக்கானிக், இதெல்லாம் என்னது எலக்ட்ரிக்கலில் வரும். எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் டிவி அண்ட் ரேடியோ. இப்போ இதே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், மெக்கானிக்கு, டியூனர், அந்த மாதிரி என்னது நிறையா இருக்கும் அந்த மாதிரி. அதே மாதிரி என்னது ஆட்டோமொபைல்லையும் என்னது டிராக்டர் மெக்கானிக் டீசல், இதெல்லாம் என்னது அவங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி. அது ஆல்ரெடி அவங்க படிச்சிருப்பாங்க. அதாவது அது டெக்னிக்கலாக படிச்சுட்டு போகிறது இதெல்லாம். அப்போ என்னது பார்ட் பி அப்படின்றது குவாலிஃபைங் நேச்சர். இந்த குவாலிஃபைங்கில் இதெல்லாம் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் படித்தவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னது நம்ம என்னது CBT 1 பார்த்தாச்சு, CBT 2 பார்த்தாச்சு. அடுத்து என்னது CBAT, அதான அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். அதில் என்னது அப் டு கேண்டிடேட்ஸ் 8 டைம்ஸ் எடுப்பாங்களாம். அதாவது வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதில் CBT 2ல் பாஸ் ஆனவங்க 8 டைம்ஸ் வேகன்சிக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த பாயிண்ட் தான். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி குவாலிஃபைங் மீன்ஸ் ஆல் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் செக்யூர் மினிமம் T-TOEFL 42 மார்க்ஸ் இன் ஈச் டெஸ்ட் பேட்டரி செப்பரேட்லி டு குவாலிஃபைங் CBAT அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பார்த்துருங்க, மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட். இந்த மெரிட் லிஸ்ட் அப்படின்றது என்னது ஃபைனல். அதாவது அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர் ஒன்லி ஃப்ரம் த அமாங் த கேண்டிடேட் குவாலிஃபைங் CBT. அதாவது இந்த 75% வெயிட்டேஜ் எது கொடுப்பாங்க அப்படின்னா இந்த பார்ட் ஏல CBT 2ல் பார்ட் ஏல ஸ்கோர் பண்ணதும் இந்த 30% வெயிட்டேஜ் எது கொடுப்பாங்க அப்படின்னா இந்த CBAT அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேவா, புரிஞ்சிச்சா? அப்போ வந்து மொத்தம் 100% அப்படின்னா 70% மார்க்ஸ் வந்து இட் வில் பி பேஸ்ட் ஆன் பார்ட் ஏ இன் CBT 2 அண்ட் 30% வெயிட்டேஜ் வில் பி பேஸ்ட் ஆன் CBAT. இது அப்போ பார்ட் பி, அதாவது CBT 2ல் பார்ட் பி இருக்குல்ல, அது என்ன சொன்னோம் குவாலிஃபைங். அப்போ நம்மளுக்கு ஸ்கோரிங் பார்ட் என்னது இந்த 2 தான். ஒன்று வந்து என்னது பார்ட் ஏல CBT 2ல் பார்ட் ஏவும் CBATல இருக்க 30%. அப்போ என்னது இது 2 சேர்த்தா நம்ம என்னது மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது மெரிட் லிஸ்ட் என்னது அடுத்தது என்னது இப்போ CBT 1 முடிஞ்சு, CBT 2 முடிஞ்சிச்சு, CBAT முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னது ஃபைனல் என்னது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகே, மொத்தம் இப்போ இந்த 9,970 வேகன்சி போட்டிருந்தாங்களா, இது எல்லாமே என்னது இந்த ஜோன்ஸில் தான். அதாவது என்னது அகமதாபாத், பிலாஸ்பூர், கவுஹாட்டி, இந்த மாதிரி என்னது ஒவ்வொன்றுக்கும் ஜோன் வைஸ் வேகன்சி போட்டிருக்காங்க. நம்ம என்ன ஜோனு, நம்ம வந்து சென்னை ஜோன் www.rrbchennai.govern.in தான் நம்ம என்னது எக்ஸாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெப்சைட்டில் தான். அப்போ நம்ம ஒவ்வொரு ஜோனுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, இதுதான் என்னது ஜோன் வைஸ் வேகன்சி. அதாவது என்னது RRB ஜோன் வைஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ் ஆஃப் ALP. இப்போ ஒவ்வொரு ஜோனுக்கு கொடுத்துருக்காங்களா. இப்போ அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா என்னது அது என்னது வெஸ்ட் ரீஜனில் வருதா. அப்போ URன்னு ஜென்ரல் கேட்டகரி அன்ரிசர்வ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் 223 வேகன்சி SC ST OBC அவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்குலாம் என்னது கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நம்ம என்ன ஜோனில் வருவோம், சென்னை ஜோனில் வருவோம். நம்ம என்னது SRன்னு என்னது சவுத் ரீஜன். அப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஜென்ரலில் 155 வேகன்சி. அதாவது UR அன்ரிசர்வ்ல என்னது 155, SC கேட்டகரியில் 56, STயில்
37, ஓபிசியில் எவ்வளோ 73, இடபிள்யூஎஸில் 41. அப்போ டோட்டல் நம்மளுக்கு எவ்வளோ 362 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் எவ்வளோ 37 வேகன்சிஸ். அப்போ இது என்னது, இது வந்து ஒரு நல்ல வேகன்சி தான் நம்மளுக்கு. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆக்சுவலாக இது என்னது ரொம்ப நல்ல வேகன்சி தான். முன்னாடி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வேகன்சி தான். ஓகே, இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்துருவோமா? இப்போ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்ன போஸ்ட் அப்படின்றது, லெவலும் தெரியும். இது பார்த்தாச்சு. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து இது என்ன பெஞ்ச்மார்க் டிசைட் பண்ணியிருக்காங்க, இது அப்ளை பண்ண முடியும். ஏன்னா என்னது, இது வந்து லோக்கோ பைலட் வேலையா, லோக்கோ பைலட்டுக்கு அசிஸ்டன்ட் வேலை. அதனால் நம்ம என்னது பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, இதுக்கு என்ன மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டிங்கன்னா என்னது, மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் என்ன படிச்சிருக்கணும், ஐடிஐ படிச்சிருக்கணும். எங்கே அப்படின்னா என்சிவிடி, அதாவது ஒகேஷனல் ட்ரைனிங்கு அந்த மாதிரி படிச்சிருந்தோம்னா என்னது, இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்னது இவ்வளோ இருக்கா, இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா என்னது எலிஜிபிள். ஓகேவா? இல்லை நான் இது படிக்கலை அப்படின்ட்டு இல்லாட்டி என்ன இந்த இதில் வாங்கியிருக்கு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ்ஷிப்பில் இதில் இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் என்னது நீங்கள் எலிஜிபிள் தான். சரி, அதுவும் இல்லை அப்படின்னா டிப்ளமோ, இதில் ஏதாச்சும் டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கனாலும் என்னது எலிஜிபிள் தான். ஓகே, நான் டிப்ளமோ படிக்கல, 12th முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், அதாவது எலக்ட்ரானிக்ஸில் இல்லை எலக்ட்ரிக்கலில் மெக்கானிக்கலில் ஆட்டோமொபைலில் இதுலலாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா நீங்களும் எலிஜிபிள் தான், இதுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இப்போ பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, என்னது மெட்ரிகுலேஷன் எஸ்எல்ஏ ப்ளஸ் 3 years டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் ஆர் காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ். இன்ஜினியரிங் படித்தவங்களும் என்னது அப்ளை பண்ணலாம். அவங்க நோட் போட்டு தனியாகவே கொடுத்துருக்காங்க. டிகிரிஸ் இந்த இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் ஆஸ் அபவ் மென்ஷன் வில் பி அக்செப்டபிள் இன் த லியூ ஆஃப் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். அதாவது இவங்கெல்லாம் டிப்ளமோ இன்ஜினியரிங் கேட்டகரியில் இன்ஜினியரிங்கில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்ன இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இவங்க எல்லாமே என்னது எலிஜிபிளாக தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இதில் இன்ஜினியரிங் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் என்னது இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணி எழுதலாம். ஓகே, இப்போ நம்ம என்னது ஏஎல்பி நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. நோட்டிஃபிகேஷனில் நமக்கு தேவையானது என்னது, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னது எப்போ எக்ஸாம் அப்ளை டேட் ஸ்டார்ட் ஆகுது, நம்மளுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா, என்னெல்லாம் படிக்கணும், அதில் என்னெல்லாம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, எத்தனை டயர் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே என்னது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது போக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இது CBT 1, CBT 2, CBAT இதெல்லாம் பார்த்தோம்ல. இதில் CBT 1 தான் என்னது காமன், அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதாவது மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 செக்ஷன் தான் என்னது ரொம்ப காமனானது. அதாவது இந்த ரயில்வேக்கு மட்டும் இல்லை, ஏஎல்பி இப்போ இந்த ஏஎல்பி போட்டிருக்காங்க, அடுத்து டெக்னீஷியன் போடுவாங்க, அடுத்து திருப்பி NTPC போடுவாங்க, குரூப் டி போடுவாங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு என்னது SSC எக்ஸாம்ஸ் வந்து இந்த மாதத்தில் என்னது SSC CGLோட நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. CGL, CHSL, MTS, GDன்னு என்னது அடுத்து CPO, அதாவது டெல்லி போலீஸு, அது போக என்ன அந்த மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே என்னது ரொம்ப காமனாக படிக்க வேண்டியது இந்த 4 தான். என்னது மேக்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங்கு, ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ். இது போக SSCன்னு வந்துட்டிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக படிக்குமா, அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. நம்ம மதுரை TAF ஐஸ் பிரான்ச்சில் இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்னது கம்பைன் பேட்சஸ், அதாவது SSC ரயில்வேக்கும் கம்பைன் பேட்சஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது CBT 1 எக்ஸாம் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் என்னது நம்மளுக்கான கிளாஸஸ் நடக்கும். 3 ஸ்டேஜஸ் ஆஃப் நடக்கும். அதாவது பேசிக், ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், பிரைம் ப்ரோக்ராம், எலைட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பரை பற்றி கான்டாக்ட் பண்ணுங்கள். 9363620300. இதுதான் நம்ம மதுரை TAF ஐஸோட பிரான்ச்சோட நம்பர். இந்த நம்பர் கால் பண்ணி உங்களை நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை பிரான்ச் வந்து சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகேவா? இது போக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.